கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு வசனத்தை கூட காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அந்த இடத்துல நம்ம அன்னாளுடைய ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க முடியும். அன்னாளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அன்னாளுக்கு ஒரு தேவை இருந்தது. அந்த தேவையை குறித்து தேவனிடத்திலே அவள் மனம் கசந்து அழுகிற இந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது எல்கானாவும் அவனுடைய மனைவிகளும் சீலோவிலே தேவனை ஆராதிக்கும்படியாக வருடந்தோறும் போகிற காரியங்களை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். சீலோவிலே அந்த இடத்திலே தேவனை ஆராதிக்கும்படியாக வருடந்தோறும் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்குள்ளாக வரும் பொழுது வனாந்தரத்திலிருந்து கானானுக்குள்ளாக அவங்க வரும் பொழுது யோசுவா அவர்களுக்கான இடத்தை பங்கிட்டு கொடுக்கும் பொழுது அந்த யோசுவாவின் நாட்களிலே இந்த சீலோ அந்த இடத்திலே வருடத்திற்கு ஒரு முறை வருடந்தோறும் பண்டிகையை ஆசரிக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல போகிறார்கள். அப்படியாக அந்த கானான் தேசத்துல இருக்கிற அந்த சீலோம் அப்படிங்கிற இடத்துல தேவனை ஆராதிக்கும்படியாக சீலோவிலே எல்கானாவும் அவனுடைய 2 மனைவிகளும் அவனுடைய பிள்ளைகளும் அந்த இடத்துல தேவனை ஆராதிக்கும்படியாக வருடந்தோறும் போகிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அப்படியாக போகும் பொழுது அன்னாளுக்கோ பிள்ளை இல்லாமல் இருந்தது. அவளுடைய பெனினாளுக்கோ குமாரரும் குமாரத்திகளும் இருந்தார்கள். அன்னாள் துன்பப்படும்படியாக தேவனை பண்டிகை ஆசரிக்கும்படியாக போன ஒரு இடத்துல அவளை துன்பப்படுத்தும்படியாக பெனினாள் அவளை துன்பப்படுத்துகிற காரியத்தை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அப்படி துன்பப்படுத்தும் பொழுதுதான் தேவனுடைய சமூகத்திற்கு போய் அவரை ஆராதிக்கும்படியாக போன இடத்துல பெனினாளின் வார்த்தையினால் துன்பப்பட்டு அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே ஆலயத்திலே போய் அவள் மனம் கசந்து அழுகிற காரியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அந்த நாட்களிலே அவளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எனக்காக ஒரு குமாரனை நீங்க கொடுத்தீங்கன்னா நான் அவனை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தேவனிடத்திலே சமூகத்திலே தேவனுடைய சமூகத்திலே அந்த ஜபத்தை வைத்து அவளை அர்ப்பணிக்கிற காரியத்தை ஜெபிக்கிறதை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்திலே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் கர்த்தரே இந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார். ஏன்னா இந்த 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தேவனே அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறதை பார்க்க முடியும். ஏன் கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்தார்னா அந்த காலத்திலே தெளிவான தரிசனம் இல்லாதிருந்தது. கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்தது. எப்பொழுதும் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு அணைந்துகிற சூழ்நிலையில் இருந்ததினாலே அந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை பேசும்படியாக தரிசனம் தெளிவாய் வெளிப்படும்படியாக ஒரு சாமுவேல் தேவைப்பட்டதினாலே கர்த்தர் இந்த காரியத்தை அனுமதித்தார். அன்னாளுடைய ஜெபம்னா எனக்கு ஒரு குமாரன் தேவை என்பது. ஆனால் தேவனுடைய திட்டம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெளிவான வார்த்தையை கொடுக்க வேண்டும், தேவன் அவர்களோடு பேச வேண்டும் என்பது. அந்த சபையிலே ஆலயத்திலே விளக்கு அணையாமல் இருக்கணும், தரிசனம் வெளிப்படணுங்கிறது. அவனை குறித்து சாமுவேலை குறித்து தேவன் பெரிய திட்டம் வைத்திருந்ததினாலே அன்னாளுடைய வேதனை இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றினார். இந்த நாட்களிலே 3வது அதிகாரம் 21வது வசனத்திலே அந்த இடத்துல தரிசனம் வெளிப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். தெளிவான தரிசனம் வெளிப்படுகிறது. ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கிற காரியங்களிலே தேவன் அமைதியாக இருப்பார். ஆனால் தேவன் இந்த நாட்களிலே அவர் குறித்த திட்டத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிப்பார்.